முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு எம் வெங்கையா நாயுடு சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று சந்தித்து பேசினார். தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வரும் பல்வேறு நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்கு மத்திய அரசின் நிதியுதவியை விரைந்து வழங்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டார். திருவெற்றியூர் வரையில் நீட்டிக்கப்பட்டுள்ள 3770 கோடி ரூபாய் மதிப்பிலான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும், தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டத்தை நடைமுறைப்படுத்த தேவையான நிதியுதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை மத்திய நகர்ப்புற மேம்பாடு, வீட்டு வசதி, நகர்ப்புற வறுமை ஒழிப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து மத்திய அரசின் நிதி உதவியுடன் தமிழகத்தில் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதற்கு பாராட்டு தெரிவித்தார். நாட்டிலேயே மிகுந்த மரியாதைக்குரிய வெற்றிகரமான முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா திகழ்வதாகவும், தமிழகத்தில் வெற்றிகரமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதற்காக இந்த சந்திப்பின் போது முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு மிகுந்த மரியாதை தெரிவித்ததாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற கட்டமைப்பு மற்றும் நகர்ப்புற மேம்பாடு தொடர்புடைய பல்வேறு விஷயங்கள் குறித்து மத்திய அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். மழைநீர் சேகரிப்பு, தண்ணீர் மறுசுழற்சி, கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் போன்ற பயனுள்ள திட்டங்களை இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக தமிழகத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முன்னோடி திட்டங்களாக செயல்படுத்தி வருவதற்கு மத்திய அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். சென்னை நகரில் 1372 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் தண்ணீர் வழங்கும் திறன் கொண்ட ஆலை ஒன்றும், 4071 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் தண்ணீர் வழங்கும் திறன் கொண்ட மற்றொரு ஆலையும் அமைப்பதற்கு மத்திய அரசு நிதியுதவி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் 12 அதிநவீன நகரங்களை அமைப்பது உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கோரிக்கை விடுத்தார். மாநிலத்தில் நகர்ப்புற பகுதிகளில் குடிநீர் வழங்கல், பாதாள சாக்கடை திட்டம், மழைநீர் வடிகால்கள், மேம்பாலங்கள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் ஆகியவற்றுக்காக 26,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கான அறிக்கை தமிழக அரசால் தயாரிக்கப்பட்டு மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருப்பதை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய அமைச்சரிடம் சுட்டிக்காட்டியதுடன் அவற்றுக்கு மத்திய அரசு நிதி உதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். திருவொற்றியூர் மற்றும் விம்கோ நகர் வரையிலான திருத்தப்பட்ட மதிப்பீட்டுத் தொகையான 3770 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படவுள்ள சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவு விரிவாக்கப் பணிகளுக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்குமாறும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டார். மேலும் 36,100 கோடி ரூபாய் உத்தேச மதிப்பீட்டில் மொத்தம் 76 கிலோமீட்டர் தொலைவுக்கு 3 வழித்தடங்களில் நிறைவேற்றப்படவுள்ள சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் நிதியுதவி அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பாரம்பரிய நகரங்கள் மேம்பாட்டு திட்ட பட்டியலில் ஸ்ரீரங்கம் நகரையும் சேர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய அமைச்சரிடம் வலியுறுத்தினார். மத்திய அமைச்சருடன் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை செயலாளரும் உடனிருந்தார். தமிழக அரசு தலைமைச் செயலாளர், தமிழக அரசின் ஆலோசகர், நிதித்துறை முதன்மைச் செயலாளர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை முதன்மைச் செயலாளர் ஆகியோர் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தனர். மத்திய நகர்ப்புற மேம்பாடு, வீட்டு வசதி, நகர்ப்புற வறுமை ஒழிப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சரிடம் இந்த துறைகளில் தமிழக அரசின் கோரிக்கைகள் மற்றும் நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்கள் இடம்பெற்ற இன்றைய தேதியிட்ட கடிதம் ஒன்றையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடுவிடம் வழங்கினார். நாட்டிலேயே மிகப்பெரிய நகர்ப்புற பகுதிகளை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்பதை மத்திய அமைச்சர் நன்கு அறிவார். வீட்டு வசதி உள்ளிட்ட நகர்ப்புற சேவைகள் வழங்குவதை உறுதி செய்தல், நகர்ப்புற கட்டமைப்பை உருவாக்குதல் போன்ற தேவைகளுக்கு நிதி ஆதாரத்தை உருவாக்க வேண்டியுள்ளது. நகர்ப்புற சேவைகள் மற்றும் கட்டமைப்பை ஏற்படுத்தும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் இதர சிறப்பு அமைப்புகளுக்கு மத்திய, மாநில அரசுகளிடம் இருந்து குறிப்பிடத்தக்க நிதி உதவி தேவைப்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புகள் மற்றும் சிறப்பு அமைப்புகளுக்கு தமிழக அரசு ஏற்கனவே தனது சொந்த நிதி ஆதாரத்தில் இருந்து வரி விதிப்பு பகிர்மானம், சிறப்பு திட்டங்களின் வாயிலான மானியம் போன்றவை மூலம் தேவையான நிதி வழங்குவதை உறுதிப்படுத்தியுள்ளது.
திடக்கழிவு மேலாண்மைக்காக ஆண்டுக்கு 1350 கோடி ரூபாய் மதிப்பில் சிறப்பு நிதியம் மற்றும் சென்னை பெருநகர திட்டம், ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் ஆகியவற்றை தாம் ஏற்கனவே தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய அமைச்சரிடம் அளித்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற மேம்பாட்டு நிதியத்தில் இருந்து புதுமையான கடன் நிதி ஏற்பாடு செய்யப்படுகிறது. நகர்ப்புற சேவைகளை வழங்குவதற்கு அரசு மற்றும் தனியார் பங்களிப்பை பயன்படுத்துவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. எனினும் தமிழகத்தில் அதிவேகமான நகர்ப்புற வளர்ச்சி காரணமாக மத்திய அரசின் நிதியுதவி குறிப்பிடத்தக்க அளவுக்கு அதிக அளவில் தேவைப்படுகிறது. வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் சென்னை நகரின் குடிநீர் தேவைக்காக 1372 கோடி ரூபாய் மதிப்பில் நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை ஒன்றும், 4071 கோடி ரூபாய் மதிப்பில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் மற்றொரு ஆலையும் ஏற்படுத்துவதற்கான திட்டங்களுக்கு நிதி உதவி அளிக்க வேண்டும் என தமிழக அரசு மத்திய அரசிடம் திட்ட அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அதிகரித்து வரும் சென்னை நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நம்பகமான ஒரே தேர்வு கடல் நீரை குடிநீராக்குவதுதான். எனவே இந்த இரு திட்டங்களின் மதிப்பீட்டு தொகையில் 80% நிதி உதவியை வழங்குவது குறித்து மத்திய நகர்ப்புற அமைச்சகம் பரிசீலிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார். நகர்ப்புறங்களில் குடிநீர் வழங்கல், பாதாள சாக்கடை, மழைநீர் வடிகால்வாய்கள், மேம்பாலங்கள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டம் ஆகிய பல்வேறு நகர்ப்புற கட்டமைப்பு திட்டங்கள் தொடர்பாக 26,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவான திட்ட அறிக்கைகளை தமிழக அரசு ஏற்கனவே தயாரித்துள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, புதிய மத்திய அரசின் நகர்ப்புற மேம்பாடு மற்றும் கட்டமைப்பு திட்டத்திற்கான ஆதரவு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளுக்காக காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக தமிழக அரசுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு அளிப்பது மற்றும் அதற்கு தேவையான வழிமுறைகளை விரைந்து இறுதி செய்வதை மத்திய அமைச்சர் உறுதி செய்ய வேண்டும். மாநிலத்தில் முக்கிய நகரங்களை உலக தரத்திலான நகரங்களாக மாற்றுவதற்கு ஏதுவாக தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2023 என்ற திட்டத்தை தாம் ஏற்கனவே தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள அதிநவீன நகரங்கள் வரையறையின் கீழ் சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, வேலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திண்டுக்கல் மற்றும் தஞ்சாவூர் மாநகராட்சிகளையும் சேர்ப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும். ஏற்கனவே சில திட்டங்களுக்கு மத்திய அரசு உதவி அளித்துள்ளது. 392 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஈரோடு குடிநீர் வழங்கல் திட்டம், ஸ்ரீபெரும்புத்தூர், இருங்காட்டுக்கோட்டை, ஒரகடம் ஆகிய பகுதிகளுக்கு பயனளிக்கக்கூடிய 400 கோடி ரூபாய் மதிப்பில் சென்னை கோயம்பேட்டில் நாள் ஒன்றுக்கு 45 மில்லியன் லிட்டர் குடிநீர் வழங்கும் சவ்வூடு பரவல் மறுசுழற்சி திட்டம் ஆகியவற்றுக்கு நிதியை விடுவிப்பதற்கான உரிய வழிமுறைகளை இறுதி செய்ய வேண்டும். கழிவுநீரை சுத்திகரித்து மறுசுழற்சி செய்யப்பட்ட தண்ணீரை தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த திட்டம் சென்னை நகரின் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் புதிய முயற்சியாகும். எனவே இத்திட்டத்திற்கு முன்னுரிமை அடிப்படையில் நிதியுதவி வழங்கலாம் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார். ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்பு திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 206 கோடி ரூபாயை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 100க்கு 99 மதிப்பெண்கள் தமிழகத்திற்கு வழங்கப்பட்டு அனைத்து சீர்திருத்தங்களையும் தமிழகம் நிறைவேற்றியுள்ளது. எனவே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிதியை விரைந்து விடுவிக்க வேண்டுமென முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மத்திய அரசும் தமிழக அரசும் தலா 50% நிதியுடன் கூட்டு முயற்சியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. சுமார் 9 கிலோமீட்டர் தொலைவிலான திருத்தப்பட்ட மதிப்பீடான 3770 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருவொற்றியூர் மற்றும் விம்கோ நகர் வரையிலான சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முதல் வழித்தட விரிவுபடுத்தப்பட்ட திட்டத்திற்கு தமிழக அரசு ஏற்கனவே நிதி உதவி வழங்கியுள்ளது. மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் இந்த திட்டம் நிலுவையில் உள்ளது. விரிவாக்கப்பட்ட இந்த திட்டத்திற்கு விரைவில் அனுமதி அளிக்க வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் முழு பலன்களும் சென்னை நகருக்கு கிடைக்கும் என்பதால் மொத்தம் 76 கிலோமீட்டர் தொலைவிலான 36,100 கோடி ரூபாய் உத்தேச மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட அடையாளம் காணப்பட்டுள்ள 3 வழித்தடத்திலான 2வது கட்ட சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதனை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும்.
விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் நடைமுறைகள் ஏற்கனவே எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2வது கட்டத்திற்கு தேவையான அனுமதிகளை அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நகர்ப்புற வீட்டு வசதி மிகப்பெரிய சவாலாகும். அடுத்த 3 ஆண்டுகளில் 11,434 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 34 நகரங்களில் 1,17,000 குடியிருப்புகளை கட்ட தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த தொகையில் 50% நிதியான, அதாவது 5,717 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு அனைவருக்கும் வீட்டு வசதி என்ற திட்டத்தின் பங்களிப்பாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். அதிகரித்து வரும் கட்டுமான செலவுகளுக்கு ஏற்ப மத்திய அரசு வீடு கட்டுவதற்கான நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும். அந்த வகையில் அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஒரு வீட்டிற்கான தொகையை தற்போதைய கட்டுமான செலவுக்கு ஏற்ப சென்னைக்கு வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாயை 9,25,000 ரூபாய் எனவும், மற்ற நகரங்களுக்கு வழங்கப்படும் 4 லட்சம் ரூபாய் என்பதை 8,25,000 ரூபாய் எனவும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். கட்டமைப்பு மேம்பாட்டின் கீழ் வீட்டு வசதி திட்டங்களுக்கு தற்போது மத்திய அரசு நிதி உதவி வழங்குவதில்லை. அதாவது மொத்த திட்ட மதிப்பில் 40% பதிலாக 70% உயர்த்தி மாநில அரசு தனது பங்களிப்பை அளிக்கிறது. கட்டமைப்பு திட்ட மதிப்பில் வழிமுறைகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் நகர்ப்புற மேம்பாட்டுத் துறையில் முக்கியமான சில பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி அவற்றின் மீது மத்திய அமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், தமது கோரிக்கைகள் குறித்து நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் அனுமதி தொடர்பாக மாநில அரசு அதிகாரிகள் தொடர்பு கொண்டிருப்பார்கள் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக மக்களுக்கு சிறப்பான சேவைகள் வழங்கவும், உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகளை தமிழகத்தில் அளிக்கவும் வகை செய்யும் தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டத்திற்கு விரைந்து நிதியுதவி வழங்குவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும், தமிழக அரசின் கோரிக்கைகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் மத்திய அரசு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மத்திய அமைச்சர் திரு வெங்கையா நாயுடுவிடம் அளித்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.